ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுக்கலாங்க. நம்ம பீஸா தான் செய்ய போகிறோம். அது வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்ய போகிறோம். சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு கரண்டி தோசை மாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது மாவை. கொஞ்சம் வேகட்டும். அது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம ஒரு முட்டை எடுத்து உடச்சி எடுத்துக்கலாங்க. அது கூட வறுத்து நுணுக்குன மிளகு சீரகத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. கலக்கிட்டு பாதி வெந்திருக்கும் இல்லையா அந்த ஊத்தாப்பம், அது மேலே நம்ம இந்த முட்டை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வெந்து வரட்டும். அடுப்பை சிம்மில் தான் இருக்கணும். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கேரட்டு, அப்புறம் பொடியாக நறுக்கின குடமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பொடி இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக தூவிக்கலாம். கொஞ்சமாக அந்த கார்னரில் எல்லாம் வர்ற மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். இப்போது நம்ம ஷேக் பண்ணோன்னா நல்லா தெரியும், தனியாக வரும். அப்போ நம்ம எடுத்து கரண்டி விட்டு எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உண்மையிலேயே பார்க்கும்போது நல்ல பன்னு மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். நல்ல பீஸ் ஆட்டம் அவ்வளோ அழகாக வந்துச்சு. பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான பீஸா ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.